அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் தளபதி தொற்றாத ஸ்லைஸ். ஹே கைஸ், திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, அந்த ஹே கைஸ்ன்னு சொல்லும்போது சிரிப்பே டக்குன்னு வருது, டக்குன்னு வர மாட்டேது. ஆஸ் யூஸ்வல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான், நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் 50-50 தான் சொன்னேன். எப்போவுமே இழுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி நடக்குது. என்னமோ தெரில, நான் ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும் எல்லாம் இப்போ இருக்குது. நான் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் நல்லா போயிட்டுருக்கு. என்னமோ தெரில, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரிக்கெட் டீம், அதாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி போட்டேன். ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். இதையும் டக்குன்னு போடணும். இன்றைக்கி 3 வீடியோ போடுற நிலமை வந்துருச்சு. அண்ட் அதான் ஜனநாயகன் ஒத்தி வச்சுட்டாங்க. ஹியரிங், அதாவது ஹியரிங்கில் ஃபைனல், அதாவது 2 பேர்ட்டையும் கருத்து கேட்டு ஓகே இதுக்கு நாங்கள் தீர்ப்பு வந்து அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் டிலே பண்ணுறாங்க. இப்போ ஒரு விஷயம் நான் அதுக்கு பின்ன அடுத்து வரேன். இப்போ பர்சன் ஏ பர்சன் பி இருக்காங்க வைங்களேன். இந்த பர்சன் ஏக்கும் பர்சன் பிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது இவனுக்கும் அவனுக்கு ரிவெஞ்ச் இருக்குது, கிளாஷ் இருக்குனால இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான். ஓகேங்களா? இப்போ இந்த கோட்டை அழிச்சுங்க, புது கோட்டு புதுசாக வாங்க. இந்த ஏக்கும் இந்த பர்சன் ஏக்கும் பர்சன் பிக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் யாரும் தெரியாது, 2 பேருக்கு மாற்றி யாருன்னே தெரியாது. பட் இவன் சம்மந்தமே இல்லாமல் பி பர்சன் வந்து ஏவை போட்டு அடிக்கிறான். என்ன அர்த்தம்? அவ்வளோதான், சம்மந்தமே இல்லாமல் டிலே பண்ணுறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, மெயினான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அடுத்து இன்னும் வரேன். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க சொன்ன வந்து 14 கட்ஸும் பண்ணியாச்சு, 14 கட்டு பண்ணியாச்சு. யூஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு. அன்றைக்கே நான் சொன்ன மாதிரி தான், டிசம்பர் 29 சம்திங் கொடுத்துட்டாங்க. வாய் மூலிமா ரிட்டர்ன் மூலிமா சொல்லல. இப்போது திடீர்னு ரிவர்சிங் கம்பெனி அனுப்புறது தப்பு. இதில் ப்ரொடியூசருக்கு 500 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் உடனே ரிலீஸ் பண்ணும் பர்மிஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் ஸ்ட்ராங் அடிக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்ட்ராங் அடிக்கிறாங்க. இப்போ சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் போர்டு ரூல்ஸ் படி சேர்பர்சனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் திரும்ப செக் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. படத்தில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பற்றி காட்டியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, செக் பண்ணி தான் சர்டிஃபிகேட் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி இவங்க 27 கட்டுன்னு சொன்னாங்க, இப்போ 14 கட்டுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு 26, 27 கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே கட் பண்ண படமே இருக்காதியா. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரே லைனில் சொல்லணும்னா, சென்சார் சைட்லேருந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன புரியவே இல்லை. இவங்க என்ன சென்டென்ஸ் சொல்கிறாங்கன்னே புரியல. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு, அன்னெசரியாக டிலே ஆகுது, டிலே நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஜட்ஜு 2 சைட்லேயும் கேட்டுக்கிட்டு ஃபைனல் டிசிஷன் இப்போ சொல்லலை, ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்கல, ரிலீஸ்க்குன்னு கிளாரிட்டி இல்லை, நெக்ஸ்ட்டு கோர்ட் ஆர்டர் வந்தாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிளியர் தெரியும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் மெயினான பாயிண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது 4%, அதான் அந்த சொன்ன அந்த 5 பேருக்கு, அந்த 5 பேருக்கு 4 பேருக்கு ஓகே. 5வது பர்சன் வந்து 5 நாள் கழிச்சு வந்து இல்லை இது தப்பாக இருக்குது, இந்த விஷயம் தப்பாக இருக்குன்னு சொல்லி ரிவர்சிங் கமிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சிங்கிள் ஜட்மெண்ட் இருக்காங்களே, அவங்க சொன்ன எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த அவங்க தரப்பு பேசணும்ல, அது எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அவங்களும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அந்த நேரத்தில், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஏதாவது பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் இவங்க டிலே பண்ணுறாங்க, வேணுன்ட்டே டிலே பண்ணுறாங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஜனவரி 18 அன்றைக்கே நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி கட்லாம் பண்ணி ப்ராப்பராக அடுத்தது அதாவது இருந்த படத்தை ஒரு சில கட்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, சப்மிட் பண்ணியாச்சு. 29ஆம் தேதி வந்துருச்சு சொன்னாங்க. திருப்பியும் இவங்க பண்ணுறது, இவங்க டிலே பண்ணி இழுக்கிறாங்க அப்படியே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளாக வரும் ரிலீஸுன்னு இன்னும் சொல்லலை. பட் ஒரு லாயர் சொல்லியிருக்காரு, நியூஸ் சேனலில் பார்த்தேன். அதாவது 2 நாள், இன்னும் 1 நாள் 2 நாளில் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரில. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல.
அண்ட் அதான் 2 சைட்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப டென்ஷனா பரபரப்பா முடியல கைஸ். அதாவது 3 மணி நேரம் படம். எப்படி 3 மணி நேரம் படத்தை இவங்க 5 நிமிடம் 6 நிமிடம் இழுத்துட்டு போகிறாங்க. 12:30 ஆரம்பிச்சு 17 கேஸ் 16 கேஸ் டக்கு டக்கு டக்குன்னு 16, அதாவது 16th கேஸ் மட்டும் கொஞ்சம் ஜவ்வா இழுத்துச்சு தவிர 17 கேஸ் ஆரம்பிச்சு. நம்ம கேஸ் 12:30 12:40 சம்திங் ஆரம்பிச்சு. லஞ்ச் பிரேக் விட்டாங்க. 2:15 அப்புறம் கேஸ் ஆரம்பிச்சு. நான் 3 4 4:30 நடந்துச்சு நினைக்கிறேன். எஸ், அதாவது ஒரு தளபதி ஃபேன் பேஜ் இருக்கு. அதில் கேஸ்லாம் என்னென்ன அப்டேட்டுன்னு வந்துட்டே இருக்கும். அதாவது இவங்க என்ன தடுப்பு வைக்கிறாங்க, இவங்க என்ன தடுப்பு வைக்கிறாங்கன்ட்டு வந்துட்டே இருக்கும். ரியாக்ஷன் மூலிமா ஃபயரு அதெல்லாம் சோகமாக போடுறது அதெல்லாம் இருக்குது. எந்த பேஜ்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க, நான் அவங்களுக்கு அமுச்சு விட்றேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வருது அதுலேருந்து. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அவங்க கோர்ட்டில் இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டு யாச்சும் கோர்ட்டில் இருக்கலாம். அதனால அப்டேட்ஸ் கரெக்டாக தான் வருது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் 2 பேத்துக்கும் சரியான, அதான் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று இவங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. 2 பேரும் ஸ்ட்ராங்காக தான் வைக்கிறாங்க என்னன்ட்டு. இல்லை இவங்க பண்ணுறது தப்பு, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் பண்ணுறான். 2 பேரும் அதுவும் 2 ஜட்ஜு தானே, அதான் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்னான்னு தெரில கேஸ், பார்க்கலாம். இன்னும் 1 நாள் 2 நாளில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம விக்ட்ரியை படிப்படியாக வந்துட்டுருக்கோம். வந்துட்டுருக்கோன்னா முழுசாலாம் வரல. நான் திருப்பி சொல்கிறேன், முழுசாலாம் வரல. 50-50 தான். நான் எப்பவுமே சொல்கிறது 50-50 தான். என்ன 50ல் நமக்கு ஒரு 60-70 வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதோட உங்களுக்கு கிளியராக வேணும்னா ஒருத்தர் இருக்கார், ஹலோ ஸ்குவாட், அதான் மதன் கௌரி. அவங்க இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அதுவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்கலேருந்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னதை வச்சு நான் கொஞ்சம் மேலாப்பாக நானும் சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. கிளியராக இருந்தால் அவங்களோட வீடியோன்னு பாருங்கள். அவர் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. அவரோட வீடியோ தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ChatGPT, கூகுள், அப்புறம் நியூஸ் சேனல்லாம் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். நீ ஆரம்பத்துலேருந்தே ரெஃபரன்ஸ் சொல்லி இன்டர்வியூ, இந்த நம்மளை மாதிரி பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களே, அவங்கள பார்த்து சொல்லிகிட்டு இருக்க, ரொம்ப தப்புடா, நீயே சொல்லணும்னு சொல்லுவீங்க. பட் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming.